ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சோபகிருது வருஷம் கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாவாகிய நானும் KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போ கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். கார்த்திகை அப்படின்றது எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க 17/11/2023 வெள்ளிக்கிழமை காலையில் சுமார் 9:22 சூரிய பகவானானவர் துலா ராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு மாறுறாரு. நம்ம இதை கார்த்திகை மாதம் அப்படிங்கிறோம். இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத கோல்சாரம் இன்றைக்கி என்ன நிலையில் இருக்குது அப்படின்றத சொல்லுவோம். ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும், அதுக்கு அடுத்தது கன்னியில் பார்த்தோம்னாக்க சுக்கிர பகவானும் கேது பகவானும், விருச்சிகத்தில் சூரியனும் செவ்வாயும் புத பகவானும், இதை தவிர பார்த்தோம்னாக்க சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சி மகரத்தில் இருக்கார். இதை தவிர மீனத்தில் ராகு பகவான் இருக்கிற இந்த பொசிஷனில் நம்மளுடைய கார்த்திகை மாதம் பிறக்குது. இப்போ இந்த கார்த்திகை மாதம் பிறக்கிறதுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சில விசேஷ தினங்களும் இருக்குது. பொதுவாகவே கார்த்தி அப்படின்னு சொல்லும் பொழுது கார்த்திகை தீபத்தை பற்றி நம்ம முழுசாக பேசுவோம். கார்த்திகை தீபம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷம். திருவண்ணாமலை தீபம் அப்படின்றது, பரணி தீபம், கார்த்திகை தீபம், இது எல்லாமே தீபத் திருநாள்களாகவே இந்த ஐப்பசி மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தீபத் திருநாள் முடிஞ்சதுக்கு அப்புறத்துலேருந்து கார்த்திகை மொத்தமே தீபத்தின் கொண்டாட்டமாகவே இருக்கும். இதை தவிர சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிறவா இந்த காலகட்டத்தில் போட்டுக்கலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் சபரிமலையில் மாலை போட்டுண்டு அந்த ஃபாரஸ்டெல்லாம் கடந்து போய் காடுகள் மூலியமாக போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடியது, விரதம் இருந்து 48 நாள் விரதம் இருந்து மாலை போட்டுண்டு விரதம் இருந்து ஒரு நாளும் 2 தரமாவது குளிச்சுட்டு சரணம் சொல்லி இந்த மாதிரியான விசேஷங்கள் பண்ணக்கூடியதும் ஆன்மீகம் தழைத்து ஓங்கக்கூடிய காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் வருது. இதுதான் ரொம்ப விசேஷம். இதில் பார்த்தேனால் வாஸ்து நாளும் வருது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் அப்படின்றது 17/11/2023 அன்னைக்கு வாஸ்து நாள் வருது. இந்த வாஸ்து நாள் 24ஆம் தேதி வருது. 24/11/2023 வாஸ்து நாளாக வருது. வாஸ்து பகவான் கண்விழிக்கும் நேரத்தில் எந்த ஒரு விஷயங்களும் பூஜை போடுறது, அடிக்கோல் போடுறது, கடைக்கால் நோண்டுறது, புதுசாக வீடு மனை கட்டுறது, இதெல்லாம் பண்ணக்கூடிய காலகட்டம் ஒரு 36 நிமிஷம், கடைசி 36 நிமிஷம்னு சொல்லக்கூடியது 10:54 11:30 வரலும் அன்றைக்கி இருக்குது. இந்த காலகட்டத்துக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அதனால் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிற நேரம் அந்த 24/11 அன்றைக்கி ரொம்பவும் முக்கியம். இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியை முடவன் முழுக்கு அப்படின்னு கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா முடவன் பெருமாள், அதாவது காவிரி நதியில் நீராடுறதுக்கு வரும்பொழுது அவனால் வர முடியல, அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயம் ஆகிடுறது, கார்த்திகை 1ஆம் தேதியும் பிறந்துடுறது. அதனால் பெருமாளே நான் காவேரியில் குளிக்கிறதுக்கு வரும்போது இப்படி ஆகிடுத்தே, எனக்கு காவேரி இது வராதா அப்படின்னு துலாஸ்தானம் கிடைக்காதான்னு கேட்கும்பொழுது இந்த ஒரு நாள் உனக்குன்னு நான் அந்த துலாஸ்தானத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி பெருமாள் அவனை ஆக்கிரமிச்சுக்கிறார். அதனால் அந்த முடவன் முழுக்குன்னு சொல்லக்கூடியது கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு எல்லா வருடங்களும் அது உண்டு. அதனால் 1ஆம் தேதி அன்றைக்கும் கார்த்திகை, அதாவது மாதத்தினுடைய துலா ஸ்நானத்தை கண்டினியூ பண்ணலாம். அதன் மூலியமாக காவேரி எல்லா ஜலங்களிலும் இருக்க மாதிரியும் அவர் குளிக்கிறதுனால கண்டிப்பாக பெருமாள்கிட்ட ஐக்கியமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தேனால் பரணி தீபம் 25/11, கார்த்திகை தீபம் 26/11. இதை தவிர இந்த மாதத்தில் ஒரு ராசியாக என்னென்ன பலன் அப்படின்றதையும் பார்ப்போம். என்னென்ன எளிய பரிகாரங்கள்னு பார்ப்போம். அதை தவிர எந்தெந்த நாட்களை நம்ம அதாவது அந்த நாட்களில் முயற்சி எடுக்காமல் சில நாட்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்றதையும் பார்க்கலாம். அதாவது சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன ஒரு ராசிக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை சோபகிருத்து வருஷம் கார்த்திகை மாதம் 17/11/2023 உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ராசியாக பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான்
அதாவது துலா ராசிக்கெல்லாம் வந்து கடந்த ஒரு 2-3 வருஷம் 4 வருஷமாக பெரிய பிரச்சனையில் இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களை நோக்கி மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கு அவளுக்கு. இப்போ 6ஆம் இடத்துல ராகு பகவான், 12ஆம் இடத்துல கேது பகவான், பெரிய ஏற்றம். எதை தொட்டாலும் அவர்களுக்கு வெற்றி மட்டுமே நிச்சயம். எதிராளிகள் இல்லாத ஒரு நிலைமை இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் இந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ராசிநாதன் அவர் வந்து 30/11 அன்னைக்கு வந்து உங்களுடைய ராசிக்கே வந்து உட்கார்றார். குரு பகவானால் பார்க்கப்படுறார். அதீத சுபத்துவம் அடைகிறது. அது தவிர பார்த்தாலேயானால் களத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதும், களத்திர ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. இந்த மாதத்தில் கண்டிப்பாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். மோஸ்ட்லி இந்த தை மாதத்துலேயே வந்து கல்யாணம் நிச்சயமாக நடந்துடும். கவலையே பட தேவையில்லை. இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சேர்னா சனி பகவானுடைய டச்சோடு இருக்கும் பொழுது தான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். எப்பொழுதுமே 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த காலகட்டங்களில், அதுவும் அவர் விலகி போகக்கூடிய காலகட்டமான ஒரு 2-3 மாதத்தில் பார்த்தோன்னா கண்டிப்பாக திருமண யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார். இதை தவிர 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களுக்கு பொருள் வரவு அதிகமாக இருக்கும். 2ஆம் இடத்துலையும் ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறதுனால அதீதமாக சுபம் இருக்குது. அதை தவிர 11ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கார். அதாவது தனக்காரகன் வந்து தனஸ்தானத்திலே உட்காந்துருக்கார். அதாவது தனக்காரகன் சமசப்தமத்தில் இருக்கார். தனஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார். லாபஸ்தானாதிபதியும் தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். இதுக்கு மேலே என்ன வேணும்? எதை தொட்டாலும் உங்களுக்கு பண வரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி, கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம், எதிராளிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமாகவே போகிறது. இந்த மாதத்தில் புதன் கிரகத்தினுடைய மூமெண்ட் எப்படி இருக்குது, அதாவது உங்களுடைய ராசிக்கு 9-12 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்படி இருக்கார் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்டே கேட்கலாம். ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க, விளக்கமாக சொன்னீங்க. இப்போ பொறுத்தளவுக்கு துலா ராசிக்கு பொறுத்தளவுக்கு சனி பகவான் வக்ரகதியில் வந்திருக்கார். வக்ரகதியில் வந்தாலே அவர் பலம் இழக்கிறார். ஆனாலும் அவர் அதற்குண்டான வேலைகளை செய்வார். அப்போ இந்த இதுக்கு பேர் அர்த்த ஆஷ்டம சனி. 8ல் இருந்தால் அஷ்டமம் அர்த்தாஷ்டம சனி. அதனால் மாத்ரு அப்படின்றது அம்மாவுடைய உடல் நலத்தில் சில தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது உங்களுடைய ராசிநாதனை பொறுத்திங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்க 15 நாள் இங்கே இருக்கிறாரு, 15 நாள் அங்கே இருக்கிறாரு. அப்போ ராசிநாதன் பலம் இழந்து இருக்கிறார். எப்போ? இந்த 15 நாள் 30-11 வரலும் கிட்டத்தட்ட 13-14 நாள் பலம் இழந்து நிற்கிறார். அதனால் கேது கூடையும் சேர்ந்து இருக்கிறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரனை பொறுத்தளவுக்கு முழு சுபர். அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பார். கூட கேதுவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக நற்பலன்களே தருவார். இதுக்கு அடுத்தது பார்த்தாக்க 30-11க்கு அப்புறம் ராசியை பார்க்குறாரு. அந்த ராசிக்கு வரும்பொழுது பிரகஸ்பதியான குரு பகவான் சப்தமை பெற்ற ஆட்சி பெற்ற சுக்கிரனை பார்க்குறார். சின்னத்தர பெரிய தர கலைஞர்களுக்கு இதுவரை வாய்ப்பு கிடைக்காம வீட்டிலேயே முடங்கி இருந்த அத்தனை துளாராசி நேயர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அதே போல் சமையற் கலைஞர்கள் இவங்களுக்கும் வாய்ப்பு கொண்டு. இந்த சுக்கிரன் அப்படின்னாலே என்னன்னு கேட்டிங்கன்னா கலைத்துறை தொடர்புடையவங்க, எந்த துறையில் ஸ்கில்டாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இதில் சனி பகவான் அப்படின்றவர் வக்ர நிவர்த்தியாகி கும்பத்துக்கு போகிறாரு. 5ஆம் இடத்துக்கு போகும்போது நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் இல்லாத இந்த துளாராசி நேயர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர குலதெய்வ கோயில் வழிபாடு, ரொம்ப நாளாக நான் குலதெய்வத்துக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சாமி, போகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் குலதெய்வ கோயில் போடுறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். இதுக்கு அடுத்தது இந்த துளாராசி நேயர்களுக்கு குரு பகவானும் ராகு பகவானும் என்னென்ன நற்பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளுடைய ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா. இந்த குரு பகவான் வந்து இந்த 30-11-2023க்கு அப்புறமே சுக்கிரன் வந்து ஆட்சி பெறார் 11ஆம் இடத்துல. இப்போ 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்றாலும் அவர் வந்து குருவோட பார்வை பெறார். அதே மாதிரி
புதன் பகவானும் அதே தேதி அன்னைக்கே வந்து அவரும் வந்து இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல போயிடுறாரு. அப்போ இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் போயிடுறாரு, ராசியிலேயே வந்து சுக்கிர பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போது 2 பேரையுமே குரு பகவான் 7ஆம் பார்வையில் சுக்கிரனையும் 9ஆம் பார்வையில் புதன் பகவானையும் பார்க்கிறார். அப்போ 7ல் இருக்கிற, அதாவது ராசியிலேயே இருக்கக்கூடிய சுக்கிரனை 7ஆம் பார்வையில் பார்க்குற காரணத்தினாலையும் 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது குருவுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனையும் பார்க்கிறாரு. அப்போ ராசிக்கு 3ஆம் இடம். அப்போது இந்த மாதிரி இருக்கிறதுனால தைரிய வீரிய ஸ்தானங்களும் சிறப்படைகிறது. அவருடைய ராசி அதிபதியினுடைய வீடும் நல்ல சுபம் பெறுது. அதனால் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கும் திருமணம் ஆகக்கூடிய காலங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் உண்டு. தனகாரகனாகிய செவ்வாய் பகவான் வந்து துலாத்திலே இருக்கிறதும் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதும் மிக மிகச் சிறப்பு. அப்போ எல்லா விதத்துலேயுமே இவங்களுக்கு நற்பலனை அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த மாதத்தினுடைய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா துலா ராசிக்காரங்களுக்கு 26/11/2023 ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு 8 மணிக்கு மேலே தொடங்குது. 27/11/2023, 28/11/2023, அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய், இந்த 3 நாட்களும், அதாவது 2.25 நாள் வரும் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா. இந்த 2.25 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து நீங்கள் வந்து புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்ல வேண்டாம். அதெல்லாம் செல்வதாக இருந்தால் யாரையாவது கேட்டுட்டு பெரியவங்களை கேட்கலாம், இல்லைன்னா எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட கேட்கலாம். இதுகளை கேட்டுட்டு அவங்ககிட்ட சில பரிகாரங்கள் என்னன்னு சொல்லுவாங்க. அதுகளை செய்துட்டு போனீங்கன்னா அந்த காரியங்கள் வந்து சக்ஸஸ் ஆகும். மனக்லேசம் இருக்கிற போது நீங்கள் வந்து எதையும் செஞ்சாலும் சரியாக வராது. அதனால் இன்னொருத்தரை கேட்டுட்டு செய்ங்க, கண்டிப்பாக நல்லா வரும். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன் இவங்கெல்லாம் சரியில்லாத போது எந்த தெய்வங்களை வணங்கினால் இந்த மாதம் அவங்களுக்கு சரியாக இருக்குங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க. சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தது துளாராசி. இந்த துளாராசி நேயர்களுக்கு பொறுத்தளவுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த காலகட்டங்களில் மாயவரத்துக்கு பக்கத்தில், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் கஞ்சனூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இந்த கஞ்சனூரில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க துக்கிரனுக்கு தனி சன்னிதானம் இருக்குது. ஃபஸ்ட்டு போயிட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, சுக்கிர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் எளிதில் விலகும். சாமி எனக்கு கும்பகோணம் மாயிரம் பக்கம்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப சிரமம் சாமி, ஆஃபீஸில் லீவு கிடைக்கிறதே சிரமம் சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்றது வெள்ளிக்கிழமை. அதுலேயும் ரொம்ப வசந்த நேரம் அப்படின்றது காலையில் சுக்கிரஹோரை 6 to 7. இந்த காலகட்டங்களில் சுக்கிர பகவானுக்கு 3 நெய் தீபம் போட்டு 9 முறை பிரதட்சணம் வாங்க. கண்டிப்பாக இந்த மாதத்தில் வர உங்களோட தசாநாதன், புத்திநாதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் விலகும். சரி, இதுக்கப்புறம் இந்த கார்த்திகை மாதம் இந்த துலா ராசிக்காரங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. துலா ராசியை பொறுத்தவரையிலும் பெரிய ஏற்றமான மாதம். ஏன்னா ராசிநாதனே ராசியில் வந்து ஆட்சி பெற்று போகிறத விட வேறு என்ன இருக்குது? குரு பகவானாலும் பார்க்கப்படுறார். சப்தம பார்வையில் வந்து குரு பகவான் இருக்கார், சுக்கிரனும் பார்க்குறார். களத்திர காரகன், களத்திர ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார், குடும்பஸ்தானத்தில். கல்யாணம் கண்டிப்பாக ஆகிடும். கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கல்யாணம் இந்த மாதம் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகிடும். தை மாதத்துக்குள்ளே கல்யாணம் நிச்சயமாக நடந்துடும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு புதிய வேலைகளை கொடுப்பார். புதிய வேலை, புதிய தொழில்துறை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். அனலிட்டிக்கல், அதை தவிர வந்து இந்த கேமராமேன், அதை தவிர வந்து ஆர்ட் டைரக்டர்ஸ், இவாளுக்கெல்லாம் பெரிய யோகமான காலம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு புதுசாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். உங்களுடைய ராசிக்கு 12/9 அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானும் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தமான நல்ல செய்தி வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் புதிய வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள்
கவனம் சிதறாமல் கொஞ்சம் ஜாகிரதையாக படிக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அவர் இன்னொரு 1.5-2 மாதம் தான் இருக்கார். இன்னொரு 1.5 மாதம் தான் இருப்பார். ஒரு மாதத்துக்குள்ளே அவர் அடுத்த மாதம் வந்து இது பண்ணி இதுக்கு போய்ட்டார், மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போய்ட்டார். அது வரலும் ஒரு மாதம் கொஞ்சம் ஜாகிரதையாக ஸ்ரத்தையோடு படிக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறதும் சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதும் இந்த மாதத்தில் வந்து ஒரு பெரிய தனிச்சிறப்பு. அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையிறது. பொதுவாக இந்த கார்த்திகை சோபகிருத்து வருஷம் கார்த்திகை மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான பொன்னான மாதமாக அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.